இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நந்தினி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அம்மாவை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கா. அப்போ நந்தினி கிட்ட இருந்து அம்மாவை பார்வதி தான் காப்பாத்திருக்கா. அந்த நந்தினி அடங்கவே மாட்டாளா? அவளை சும்மா விடக்கூடாது. நந்தினி அதோட நிக்கலப்பா. அடியாட்களை வச்சு அம்மாவோட காரை வழி மறிச்சு அம்மாவை கொல்ல பார்த்தா. நல்ல வேலை, அன்னைக்கு அம்மாவை காரை மாற்றி அமுச்சு வச்சுட்டு நான் அம்மாவோட காரில் போனதால அம்மா தப்பிச்சாங்க. இவ்வளவு நடந்திருக்கு, ஆனா உன் அம்மா இத பத்தியெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. அம்மாவை கொலை பண்ண நடந்த இந்த 2 முயற்சியும் அம்மாவுக்கே தெரியாதுப்பா. அதனால நீங்களும் அம்மா கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்காதீங்க. ஆமா, உன் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ அதிரடியா ஏதாவது ஒரு முடிவு எடுப்பா. அப்புறம் அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால தான்ப்பா நான் அம்மா கிட்ட எதுவுமே சொல்ல. அம்மாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறது தெரியாம அம்மா என்ன வேற கோயிலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அம்மா நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரணும்ல, அதான் டென்ஷனா இருக்கு. நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கும் டென்ஷனா இருக்கு. ஆனா உன் அம்மா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. குலதெய்வம் நிச்சயமா உன் அம்மாவை காப்பாத்துவாங்க. உன் அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ தைரியமா இரு. எனக்கு லிங்கம் கிடைச்சிருச்சு. மித்ராக்கா, உங்க கையில இருக்கிறது லிங்கம் இல்ல, சங்கு. பார்வதி தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. படி வழுக்கி இருக்குமா, நீச்சல் தெரியும் சொன்னாங்கல்ல, பயப்பட தேவையில்லை, வந்துருவாங்க. வந்துருவாளா? அப்படியே போய் தொலைஞ்சா போதும். பரவாயில்ல, நம்ம அனுப்பினால ஐஸ்வர்யாவை கத்தியால குத்திட்டான். முடிஞ்சது. தண்ணி சிகப்பா மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஐஸ்வர்யா கதையும் முடிச்சிருச்சு. எப்படியாவது அக்கா கைக்கு லிங்கம் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுங்கம்மா. நான் உங்ககிட்ட முதலா விருப்பப்பட்டு கேக்குறேன். என்னோட இந்த ஆசைய நிறைவேற்றி வைங்கம்மா. நீ இப்படி உருகி உருகி வேண்டிக்கிட்டா உன் மேல இறக்கப்பட்டு உங்க அம்மா நீ வேண்டிக்கிட்டதையெல்லாம் உடனே நிறைவேற்றி வச்சிருவாளா? உன்னோட அக்கா தன்னோட தகுதிக்கு மீறி ஆசைப்படுறானா? நீ உன்னோட வயசுக்கு மீறி நடந்துகிட்டு இருக்க. உன்னோட அம்மா மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தா உன்னையும் உங்க அக்காவையும் எங்க பிள்ளைங்களே இல்லைன்னு தலைமுழுகி இருப்பா. ஓ அம்மாவும் அந்த ஆண்டவனும் நியாயமான ஆசைகளா இருந்தா நிறைவேற்றி வைப்பாங்க. ஆனா நீயும் அக்காவும் பேராசைகளுக்கு மேல பெருசா ஆசைப்பட்டிருக்கீங்க. அத ஒரு நாளும் நிறைவேற்றி வைக்க மாட்டாங்க. குளத்துல இருக்கிற ஸ்படிகலிங்க அம்மாவோட மருமகளுங்க ஐஸ்வர்யா அம்மா
இல்ல மித்ராமாவோட கைக்கு தான் கிடைக்கும். கண்டிப்பா உங்க அக்காவோட கைக்கு மட்டும் அந்த ஸ்படிகலிங்கம் கிடைக்கவே கிடைக்காது. யாரா நீ? தண்ணியில இருந்து வர்ற, கத்தியெல்லாம் வச்சிருக்க, சொல்றா யாரா நீ? ஐயா அண்ணா அதை விடுங்கண்ணே, குளத்துல முதல்ல இருக்குண்ணே. இந்த குளத்துல முதலையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஐயா என்னையா நீங்க? நான் 40 வருஷமா தினமும் இந்த குளத்துல தான் குளிக்கிறேன். நிச்சயமா முதலெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. ஏங்க அங்க பாருங்க. என்ன சார், எதுக்காக இப்ப என்னுடைய காரை ஸ்டாப் பண்ணீங்க? முதல்ல நீங்க காரை விட்டு கீழே இறங்குங்க. நான் யாருன்னு தெரியாம நீங்க இப்போ இப்படி நடந்துக்கிறீங்க. இதுக்காக பின்னால நீங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். சும்மா மிரட்டாதீங்க. நீங்க யாருங்கிற விஷயத்த ஆதி கடவுர் கோவில் குளத்துல பிடிபட்ட உங்க ஆள் சொல்லிட்டான். நான் உங்களுக்கும் மேல இருக்கிற அதிகாரி கிட்ட பேசி முடிச்சுக்கவா? என்ன சொல்றீங்க? நாமளே பேசி முடிச்சுக்கலாம் மேடம். வெரி குட். இந்த கேஸ்ல எக்காரணத்து கொண்டும் ஏன் பேரு வெளியில வந்துடக்கூடாது. குளத்துல பிடிப்பட்ட அக்யூஸ்டுக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கு. அதுக்கு பழிவாங்க தான் அவன் ஐஸ்வர்யாவை கொலை பண்ண வந்திருக்கான்னு கேஸ முடிச்சுக்கங்க. அம்மா இங்க ஊர்க்காரங்கெல்லாம் அம்மாவை அவங்க வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட மரியாதைக்காக நான் எல்லார் வீட்டுக்கும் போய் தலையை காட்டிட்டு வரேன். நீங்க லிங்கத்தை வச்சுக்கிட்டு அங்க இங்கேன்னு அலைய வேண்டாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இத கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சிருங்கன்னு அம்மா எங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. சரி மித்ரா எங்க? மித்ராவையும் உமாவையும் ஆண்டி அவங்க கூடவே இருக்க சொல்லிட்டாங்க. அதனால அவங்க 2 பேரும் ஆண்டி கூடவே இருக்காங்க. லிங்கத்தை நீ கையில வச்சிருக்கியே, குளத்துல இருந்த லிங்கம் உன் கைக்கு தான் கிடைச்சதா ஐஸ்வர்யா?